வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டிசம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அந்த படத்துடைய ப்ரொமோஷன் வீடியோ சென்னையில் நடக்க போகுது. ஸோ ரொம்ப பயங்கரமாக எல்லாரும் பேசும் வகையில் வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறதுல நெல்சனும் சன் பிக்சரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம். இந்த ஷூட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சன் டிவி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, டிசம்பர் 11 நைட்டு வந்து கூலி அப்டேட்டும், டிசம்பர் 12 வந்து மதியம் ஜெயிலர் 2 அப்டேட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு திங்கிங்காக இப்போ இருக்காம். ஸோ ஏன்னா ஒரு ட்ரெய்லருடைய இப்போ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்னால கூலியுடைய அப்டேட் வந்து பெருசாக பேசப்படாமல் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் கூலி அப்டேட் விட்டு ஜெயிலர் 2 ட்ரெய்லர் வந்து பேசப்படாமல் போயிடக்கூடாது. ஸோ ரெண்டுமே பயங்கரமான டாக்காக இருக்கணும் சோஷியல் மீடியாலுங்கிறது சன் பிக்சரோட பிளானாம். அதனால தான் டிசம்பர் 11 ஒரு படத்துடைய அப்டேட்டும், டிசம்பர் 12 தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு படத்துடைய அப்டேட்டும் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு சன் பிக்சர் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 அந்த ப்ரொமோஷன் வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோ கட் இருக்குல்ல, அதை பயங்கரமாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு 3D முறையில் மேக் பண்ணுறதுக்கு நம்ம நெல்சன் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துடைய ப்ரொமோஷனுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேறு லெவலில் திங்க் பண்ணுவார். அது டாக்டருடைய ப்ரொமோஷனாக இருக்கட்டும், பீஸ்டுடைய ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்துடைய ப்ரொமோஷன், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நெல்சன் வேறு லெவலில் க்ரியேட் பண்ணுவார். ஏன்னா அவர் விஜய் டிவியில் மார்க்கெட்டிங் டீமில் வரைக்கும் இருந்தவர். ஒரு படத்தை எப்படி கொண்டு எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிற அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சவர். ஸோ அதனால் அந்த ஜெயிலர் 2 அந்த மேக்கிங் வீடியோ பயங்கர வைரலாக போகும், அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போவே எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்மளும். நானும் உங்களை மாதிரி ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து ஜெயிலர் 2 அப்டேட்னால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம விடாமுயற்சியுடைய அப்டேட்டை நைட்டோட நைட்டாக விட்டுட்டாங்க. நேற்று நைட்டு 11 மணி 8 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயத்தை குறித்து அந்த டயத்தில் லைக்காக வெளியிட்டாங்க. ஸோ வெளியிட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் விடிய அதை பற்றி தான் டாக்கு. மிட் நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த விடாமுயற்சியுடைய போஸ்டர்ஸும், அதில் வந்து டயலாக்னு சொல்ல முடியாது, ஒன்றும் டயலாக்னால பிஜிஎம்மும், ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன். ஹாலிவுட் லெவலில் இருக்குங்க. உண்மையாகவே பார்த்தா ஹாலிவுட் லெவலில் தான் இருக்குது. ஏதோ ஒரு ஹாலிவுட் பட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, குட் பேட் அக்லி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த டீம் வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் பார்த்திங்கன்னா புஷ்பா 2 அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் சென்னையில் கூட சொன்னார், நாங்கள் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணார். ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு டாட் வச்சார். ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம். நம்ம நினச்சது என்னென்னா குட் பேட் அக்லியோட ஷூட்டிங்கில் எதுவும் பிரச்சனை இருக்கும் போல், அதனால் இழுக்கிறாரு, ஆனால் பொங்கலுக்கு வந்துடும்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வேலையை பார்த்து விட்டது லைக்கா தான். ஸோ லைக்காவும் அதே டேட்டில் நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லி குழப்பி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா லைக்கா விடாமுயற்சி போஸ்டரில் பொங்கல் ரிலீஸ்னு அவங்களும் போட்டுட்டாங்க. இப்போ இங்கே தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. குட் பேட் அக்லி போஸ்ட்போன் பொங்கல்லேருந்து அவங்க அடுத்து பார்த்திங்கன்னா May 1 அஜித்துடைய பிறந்தநாளுக்கு மூவாவரை ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ பொங்கல் ரிலீஸாக விடாமுயற்சி அவங்க போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளான் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க தலைவர் வச்சு இந்த வேட்டையின் படம், இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் வந்த படம். இந்த படத்துக்கு சரியான ப்ரொமோஷன் பண்ணாமல், அமெரிக்காலெல்லாம் சரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்காம, ஏன்னா தலைவருக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காலெல்லாம் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொடுத்து தான் அந்த படத்தை இன்னும் புஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ஜெயிலர்கிட்ட நெருங்க வேண்டிய ஒரு வசூல் உள்ள ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தை எதோ எடுத்துகிட்டோம் ரிலீஸ் பண்ணோங்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. வேட்டையனில் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா வேட்டையனுடைய அந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து விட்டாங்க. ஸோ ஒரு அவங்க ஹைப்பை க்ரியேட் பண்ணணும்னே நினைக்கல வேட்டையன் படத்துக்கு. அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க. அந்த படத்துக்குள்ளே ரஜினி சார் இருந்ததுனால அந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ வேட்டையன் வருது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல தலைவர் நடிகா வேறு எதுவும் ஹீரோ நடிச்சிருந்தா, லைக்காக அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வேட்டையன் படம் இவங்க பண்ணன இந்த ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 கோடியை கூட வசூல் நெருங்கியிருக்காது போல், அந்தளவுக்கு வேட்டையனுக்கு பண்ணாங்க லைக்கா. பட் அதெல்லாம் தாண்டி படம் 450 கோடி புஷ் பண்ணி போணுச்சு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பேஸு. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே அமிதாப் பச்சன் இருக்கார், ஃபகத் ஃபாசில் இருக்காங்க. இவங்கள மாதிரி முக்கியமான நடிகர்களை வச்சுக்கிட்டு கூட இவங்க நார்த் இந்தியாவில் அமிதாப் பச்சன் சார் இருக்கப்போ பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். அதையும் அவங்க கொட்ட விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விடாமுயற்சிக்கும் அதே தப்பை தான் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அஜித் சாருக்கு லாஸ்ட்டு படம் துணிவு, அதுக்கப்புறம் படமே கிடையாது. ஒரு 2-3 ஆண்டுகள் கேப்புக்கு பிறகு
விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துடைய டீசரை எவ்வளோ அழகாக அவங்க பில்டப் கொடுத்து ஒரு வாரமாக அதுக்கு ஹைப்பு கொடுத்து எல்லோரும் ஆடியன்ஸை வெயிட் பண்ண வச்சு நல்ல ஒரு டைமில் ஒரு 6 மணி ஈவினிங்கில் இல்லை ஒரு சாட்டர்டே ஈவினிங்லாம் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் சண்டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் இதுதான் டாக்காக இருக்கும். அந்த லீவு நாளில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி யாருக்குமே தெரியாது விடாமுயற்சியோடைய டீசர் வருதுன்னு. திடீர்னு 9 மணிக்கு பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா முழுவதும் ஒரு டாக்கு 11 மணிக்கு டீசர் வருதானே, சம்மந்தமே இல்லாமல் என்ன 11 மணிக்கு டீசரா, 9 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 11:08க்கு டீசர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே வந்து லைக்கா ஆஃபீஷியலாக சொல்லலை. இந்த அஜித் சாருக்கு நெருக்கப்பட்ட அவருடைய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா, அப்புறம் அஜித் சாருடைய ஃபேன் பேஸ், அந்த ஃபேன்ஸ் ஐடியெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்க யாருமே நம்பலை. எப்போயுமே நீங்கள் இப்படி தானேப்பா இந்த விடாமுயற்சி அப்டேட் வருதுன்னு சொல்லி தானே ஏமாற்றிட்டீங்க 2 வருஷமானு. திடீர்னு பார்த்திங்கன்னா 11:08க்கு ட்ரெய்லருடைய லிங்க்கை போட்டுவிட்டாங்க சன் டிவியில். ட்ரெய்லர் ரிலீஸ் மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் போய் நான் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ட்ரெய்லர்லாம் நல்லாயிருக்கு. 1997 ஹாலிவுட்டில் வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக்னு சொல்கிறாங்க. அந்த படத்தோட காப்பிரைட் வாங்கி அஃபீஷியலாக எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தோட ட்ரெய்லரும் போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட சிமிலராக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்லாம் நம்பலை. ஆனால் இப்போ ட்ரெய்லர் ரெண்டையும் பார்க்கும்போது அந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் போல் தான் இருக்குது. படம் வந்தால் தான் கன்ஃபார்மாக தெரியும் அந்த கதை இந்த கதையும் ஒன்று தான். எனக்கு என்னென்னா பொங்கலுக்கு குட் பேட் அக்லியை விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எண்ணம் இருக்குது. விடாமுயற்சியை கொஞ்சம் தள்ளியே விட்டுருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டமான நாள். எல்லாருமே தேட்டருக்கு போய் அப்படி கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு செலிப்ரேட் மோடில் இருக்கக்கூடிய ஒரு படம் வந்தால் தான் அந்த படம் ரசிகர்கள்ட்ட கொண்டாடப்படும். ஸோ விடாமுயற்சியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படி மெதுவாக போய் அப்படி இந்த ஒரு மாதிரி த்ரில்லிங் படம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஆனால் குட் பேட் அக்லிங்கிறது ஒரு ரகலையான படம். அது நம்ம எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறையா வாட்டி. அது ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி நீங்கள் இன்னொரு அஜித் சாரை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி, இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித் சாரை இந்த படத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அந்த லீவ் ஹாலிடேயில் இறங்கியிருந்துச்சுன்னா 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக ஒரு வசூலாகவும் அஜித் சாருடைய கேரியரில் மிக பெரிய வசூலாகவும் அமைகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே உள்ள படம். ஸோ ஆனால் இந்த குறுக்கால புந்து லைக்காக நான் சொன்ன மாதிரி வேட்டையனுக்கு இந்த என்னென்ன சொதப்பெல்லாம் பண்ணாங்களோ அதே சொதப்பலை இப்போ விடாமுயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, பொங்கல்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பொங்கல் ரிலீஸை ப்ராப்பராக இந்த லைக்கா டீம் விடாமுயற்சி டீம் கூட சேர்ந்து அஜித் சார் வரமாட்டார் ப்ரொமோஷனுக்கு. ஸோ 3 சார் இருக்காங்க. அப்புறம் அந்த படத்துடைய டைரக்டர் மகிழ் திருமேனி, இசையமைப்பாளர் அனிருத், இவங்களெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை வெளி ஸ்டேட்லலாம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா அஜித் சாருக்கு நல்லது, இந்த படத்துக்கு நல்லது. ஏன்னா அதே டேயில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிட்டுருக்க கேம் சேஞ்சர் படம், நம்ம சங்கர் சார் டைரக்ஷனில் ராம்சரண் நடிக்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு போட்டி கொடுக்கணும்னா இவங்க எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ ரொம்ப முக்கியமானது. லைக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, நான் திரும்ப சொல்கிறது அதுதான், இவங்களை நம்பவே முடியாதுங்கிற மாதிரி. இப்போ சன் டிவி இப்போ ஜெயிலரும் கூலியும் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் வேணால் பாருங்கள் அதுக்கான ப்ரொமோஷன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு, அவ்வளோ மாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் மீண்டும் சொல்கிறது, சூப்பர் ஸ்டார் லைக்கா கூட ஒரு படம் பண்ண போகிறானாலே பயமாக இருக்குது. அடப்பாங்களா திரும்ப லைக்கா கூடயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லைக்கா வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காட்டாத மாதிரி இருக்குது. அந்த படத்தை எதுக்கு எடுக்கிறாங்க, எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, பின்னாடி பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வசூல் விவரமும் போடுறதில்ல. அதை போட்டால் தானே நம்ம போயிட்டு இன்னொரு ஃபேன், இப்போது சண்டை வருது, இன்னொரு ரசிகர், இப்போ விஜயோட ஃபேன்ஸ்லாம் தூக்கிட்டு வந்து பார்த்தியா கோட் வந்து 450 கோடி வசூல் அஃபீஷியலாக வச்சுருக்கோம், அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து லைக்கா தரப்பு தான் வந்து பதில் கொடுக்கணும். ஆனால் அவங்க பாட்டுக்கு படத்தை பண்ணிவிட்டு காசு மாற்றிட்டு போயிட்டாங்க. கீழே அடி வாங்குறது நம்ம தலைவர் ஃபேன்ஸாக தான் இருக்குது. ஒரு ப்ரூஃப் எடுத்து நம்மளால் காட்ட முடியல. இப்போ ஜெயிலருக்கு எப்படி எல்லாத்தையுமே அஃபீஷியலாக சன் பிக்சர் எடுத்து கொடுத்தாங்க, ஜெயிலருடைய வசூல் டே பை டே வீக்லி அழகாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கூலிக்கும் ஜெயிலர் 2க்கும் கொடுப்பாங்க, அது கன்ஃபார்ம். பட் இந்த லைக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு விடாமுயற்சிக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. இதுக்கு பிறகு அஜித் சார் ஃபேன்ஸை அஜித் சாருடைய அந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவும் கடவுளே அஜித் அவரும் தான் காப்பாற்றணும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மீண்டும் ஏதாவது சுவாரஸ்ய தகவல்கள் இருந்துச்சுன்னா நல்ல அப்டேட் இருந்தால் நம்ம சேனலில் கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை விடாமுயற்சி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அந்த லைக்காவை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போங்க, நல்ல வார்த்தை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.